இந்த ரிஷப லக்னத்திற்கு சனி திசை அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகத்துடைய திசை நடந்தாவே அந்த திசையானது அவங்களுக்கு பட்டம், பதவி, பேர், புகழ், அந்தஸ்து, அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கும். அதே மாதிரி அரசாங்கத்தால் ஆதாயம், சில பேர் தலைவராகிறது, பேரூராட்சி தலைவராகிறது, பஞ்சாயத்து தலைவராகிறது, அரசியல் தலைவராகிறது, இது எல்லாம் இந்த காலகட்டங்கள் நிச்சயமாக நடக்கும். இல்லை அவர்கள் துறை சார்ந்த விஷயங்களில் ஒரு முதன்மைக்கு வரக்கூடிய ஒரு மாற்றங்களை கொடுக்கும். ஒரு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பதவி ப்ரொமோஷன் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக தொழில் ரீதியான விஷயங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். இது என்ன சார், சனி ரிஷப லக்னத்திற்கு 9ஆம் இடத்து அதிபதியும் அவரே தான், 10ஆம் இடத்து அதிபதியும் அதே தான். ரிஷப லக்னத்திற்கு சனி பாதகாதிபதி. அப்படி எப்படி உங்களுக்கு பாதகத்தை தானே கொடுப்பார் அப்படின்னா, ஒரு 10% பாதகத்தை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு திரியோணத்திற்கும் வரக்கூடிய ஒரு கிரகங்கள் கிட்டத்தட்ட 90% அவர்களை காப்பாற்றுவதற்கே முயற்சி பண்ணுமே தவிர கெடுப்பதற்கு முயற்சி பண்ணாது. அது மட்டும் அல்ல, இது அதிர்ஷ்டத்தை வரவழைச்சு உட்கார வச்சு சாப்பாடு எப்படி போடும்னா, அந்த சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் தன்னுடைய சுய நட்சத்திரமான பூசத்திலேயோ அல்லது அனுசத்திலேயோ அல்லது உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேயோ சனி இருந்து விட்டால் அந்த கிரகம் உங்களை வாழ்நாள் முழுவதும் உட்கார வைத்து அழகு பார்க்கும், அதிர்ஷ்டத்தை அள்ளி தரும், எந்த மாற்றம் இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புதன் திசை. இந்த புதன் திசையில நல்ல தன வருவாயை கொடுக்கும். அப்பதான் சில பேருக்கு குடும்பம் அமையும். ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம இருக்கும், அந்த நேரத்தில் குடும்பத்தை அமைக்கக்கூடிய சூழ்நிலை. நிறைய பேர்த்துக்கு குழந்தை பாக்கியம் தடை தாமதத்தோடு இருந்திருப்பாங்க, அப்பதான் குழந்தை பாக்கியம் உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு. குடும்பத்துல மங்களகரமான நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறது, குடும்பத்துல ஒன்னா சேர்ந்து ஒரு கோயில் விழாக்கள், குலதெய்வ வழிபாடு, இது மாதிரி பல்வேறு நல்ல நிகழ்வுகள் நடத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அதே இந்த ரிஷப லக்னத்திற்காக தான் இந்த புதன் திசை வரக்கூடிய காலகட்டங்களில் தான் உங்களுக்கு ஒரு புத்திர பாக்கியம் சம்பந்தப்பட்ட ஒரு குடும்பம் வாழையாக வளரக்கூடிய அந்த புத்திர சந்தானத்தை வாரி வழங்கும். அதே அந்த புதன் உங்களுடைய ஜாதகத்துல தன்னுடைய சுய நட்சத்திரமான ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த நட்சத்திரத்துல இருந்துட்டா இந்த புதன் ஒரு கிரகம் போதும் உங்களை உட்கார வச்சு அழகு பார்த்துரும்.